இன்னும் லிங்க்டின்ல போய் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ எம் வெரி வெரி சாரி, இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். இன்னைக்கே அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது, வாங்க நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ரெடிட் போஸ்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லி வந்து நீங்கள் ஈஸி அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் லிங்க்டின்ல. இந்த ஈஸி அப்ளைல கிட்டத்தட்ட 90 to 95% ஆஃப் த டைம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரது கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் நீங்கள் நினச்சிருப்பீங்க அது உங்களுக்கு மட்டும் சொல்லி, பட் ஆனால் அது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்களோ அதில் 90 to 95% ஆன ஆளுங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வர்றது கிடையாது. இல்லை இதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ரெக்ரூட்டர்ஸ் டேரெக்டாகவே வந்து லிங்க்டின்ல வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கான ஓப்பனிங்ஸ் இருந்தது அப்படின்னா. இல்லை சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஈஸி அப்ளை போட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்து அதோட வந்து அவங்க அந்த ஓப்பனிங் இருந்தாலுமே அதை வந்து திருப்பி அதை செக் பண்ணி அதில் இருக்கவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து கால் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் தேர் இஸ் த ஹீரோ Claude டுடே டு ஹெல்ப் யூ சார்ட் இட் அவுட். ஸோ ஆக்சுவலி Claudeலாம் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணல அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. I'll tell you டீட்டெயில்டாக வந்து எப்படி வந்து Claude யூஸ் பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு Claude யூஸ் பண்ணுறதுனால எக்ஸாக்டாக உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற ஓப்பனிங்ஸ் வந்து கொடுக்க போகுது. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு Claudeோட டெஸ்க்டாப் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. Claudeோட எக்ஸ்டென்ஷன் வந்து Chromeல ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த Claudeல வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு கோட் அப்படின்னு இருக்கும், அப்புறமா கோவர்க் இருக்கும், அப்புறமா வந்து நம்மளோட சாட் இருக்கும். ஸோ இதில் கோவர்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோவர்க்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே கனெக்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கனெக்டர்ஸில் மேனேஜ் கனெக்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க கனெக்டர்ஸ் பார்க்க முடியும். பட் ஆனால் இங்கே ஆட் கனெக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆட் கனெக்டரில் போய் 2 கனெக்டரை நீங்கள் இப்போ எனேபிள் பண்ண போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு கனெக்டர் ஆப்பிஃபை அப்படின்ற ஒரு கனெக்டர். இதை எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த console.appify.com அப்படிங்கிற இந்த லிங்க்கு போங்க. ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா இந்த லிங்க்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ண வேண்டியதாக இருக்கும். பேசிக்கலி இந்த ஆப்பிஃபைல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இட்ஸ் அ ஃப்ரீ அக்கௌண்ட், ஸோ டோன்ட் வரி. ஸோ இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபிஐ கீ கிடைக்க போகுது உங்களுக்கு. இந்த ஏபிஐ கீ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் எனேபிள் பண்ணீங்களே கனெக்டர், அந்த கனெக்டரில் போய் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கனெக்ஷன் வித் ஆப்பிஃபை எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. Claudeலேருந்து இப்போ ஆப்பிஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்கே இண்டீட் அப்படின்னு இன்னொரு கனெக்டர் இருக்குது. இந்த கனெக்டரையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போது 2 ஜாப் சர்ச் கனெக்டர்ஸை எனேபிள் பண்ணிட்டோம். இந்த ஆப்பிஃபை கனெக்டர் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த Claude வந்து கூகுள் க்ரோமை போய் வந்து ஸ்க்ரால் பண்ணணும். கூகுள் க்ரோமில் வந்து ஒரு ஹியூமன் என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், மூவ் பண்ணுறது, ஸ்க்ரால் பண்ணுறது, பட்டனை கிளிக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்பிஃபை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஸ்க்ராப் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த ஆப்பிஃபை எனேபிள் பண்ணியிருக்கோம். இந்த இண்டீட் ஏன் அப்படின்னா இண்டீடில் இருக்க ஓப்பனிங்ஸ் வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியும் Claudeலேருந்து. ஸோ இந்த 2 கனெக்டர்ஸை எனேபிள் பண்ணிட்டோம். இப்போது டேரெக்டாக நான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துட போகிறது கிடையாது. ஏன்னா டேரெக்டாக ப்ராம்ப்ட் மட்டும் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஜாப்ஸ் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சிமிலர் டு ஹவ் யூ டூ இட் இன் லிங்க்டின். டேரெக்டாக போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தேடி எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுருது. அந்த மாதிரி வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ அதனால உங்கள் ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஜாப் ஓப்பனிங்ஸ். ஸோ இது பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ரெஸ்யூமை இந்த Claude கிட்ட கொடுத்து நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்போது என்னோட ரெஸ்யூமேயோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கையும் காப்பி பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இந்த 2 ரெஸ்யூமேவையும் போய் Claude கிட்ட அப்லோட் பண்ணி இந்த ப்ராம்ப்ட்டை கொடுங்க. ஸோ இப்போது Claude என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் ரெஸ்யூமேவை என் ரெஸ்யூமே கூட கம்பேர் பண்ணும். அண்ட் இது இல்லாமல் வந்து ஜென்ரலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ரெஸ்யூமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும் உங்கள் ரெஸ்யூமேல அப்படிங்கிறத சொல்லும். அது சொல்கிற அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா Claude கிட்டே இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லாட்டெக்ஸில் வந்து உங்களோட ரெஸ்யூமேயோட கோட் கொடுக்கும். அதை போய் ஓவர் லீஃப் இந்த மாதிரி சைட்டில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் ரெஸ்யூமே வில் பி ரெடி. இப்போ உங்கள் ரெஸ்யூமேவை ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ திருப்பி Claude கிட்ட போய் இந்த ப்ராம்ப்டை போட்டு இந்த ரெடியான ரெஸ்யூமேவை கொடுங்க. இப்போது Claude உங்களுக்கு தேவையான நீங்கள் லிமிட் வந்து நான் 100க்கு செட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து ஒரு 100 ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்க ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போது Claude என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்கள் ரெஸ்யூமேக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற ஓப்பனிங்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேட்ச் ஆகிற ஓப்பனிங்ஸ் மட்டும் வந்து லெஜிட்டான ஓப்பனிங்ஸை மட்டும் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது. இப்போது இங்கே ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்கோர் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைலுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது இந்த ஜாப் ஓப்பனிங்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரதுக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி.
பேசிக்கலி உங்கள் ப்ரொஃபைலை மேட்ச் பண்ணி ஒரு ஸ்கோர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கோர் வந்து 80க்கு மேலே இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸை மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து இட் இஸ் ஹை லைக்லி தட் யூ வுட் கெட் அ ரெஸ்பான்ஸ். கம்மியாக இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ நாட் கோயிங் டு கெட் அ ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போது திஸ் இஸ் ஹவு யூ அப்ளை டு ஜாப்ஸ் யூஸிங் Claude. பட் ஆனால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் நம்ம வந்து கொண்டு வரப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களோட இந்த ஆப்பிஃபை கனெக்டரில் போய் இங்கே ஸ்க்ராப்பர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் நிறைய ஸ்க்ராப்பர்ஸ் இருக்கும். இதில் நான் கொடுக்குற இந்த ஒரு 5 ஸ்க்ராப்பரை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து லிங்க்டின் டேட்டா, கூகுளில் போஸ்ட் பண்ணுற ஜாப் டேட்டா, இது எல்லாத்தையுமே வந்து ஆப்பிஃபை இந்த ஸ்க்ராப்பர் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து ரீட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த ஸ்க்ராப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இப்போது யூ ஆர் ஆல் செட் டு அப்ளை ஃபார் ஜாப்ஸ். பட் இது மட்டும் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபுல்லி எக்யூப்ட் டு கெட் யோர் ஜாப் ஆஃபர். ஸோ இது கூட இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் இருக்கு போகுது. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பி ரெடி. நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே யூ ஷுட் நாட் பி மிஸ்ஸிங் இட். அண்ட் இதுக்கு ஜென்ரலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா DSA இட்ஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். அண்ட் அது இல்லாமல் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் லைக் 3 ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட்ஸ். இது 2 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்ஃபேக்ட் DSAல உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் மேரத்தான் இஸ் கோயிங் ஆன். பிளேஸ்மெண்ட்ஸ் மேரத்தான் இட் இஸ் fully equipped to, or it is basically to fully equip you with the right skills so that ஒரு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கூட நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. கோடிங் ரவுண்டில் போய் இந்த ஒரு கோட் போட தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிருக்க மாட்டோமே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆஃபர் லெட்டரோடு இருப்போமே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட பிளேஸ்மெண்ட்ஸ் மேரத்தான் இருக்குது. இது இட்ஸ் காமன் ஃபார் போத் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அண்ட் 3rd year 4th yearலாம் இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இந்த பேட்சை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் டு வெயிட் அகேன் அண்ட் யூ ஹேவ் வெரி லெஸ் டைம். ஓகே, நவ் கெட்டிங் பேக் டு த டாபிக். ஸோ இப்போது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து MNCஸ்லேருந்து இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ஈஸி டு ரீச் அண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கெரியர் கேப் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன் கேம்பஸில் வந்து இட் டென்ட் ஒர்க் அவுட்ஸ், நீங்கள் ஆஃப் கேம்பஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் தான் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்ரோச் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டார்ட் அப்ஸை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஜாப் வாங்குறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கனெக்டரில் அப்போலோ அப்படிங்கிற இந்த கனெக்டரை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த அப்போலோ கனெக்டரை எனேபிள் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூமேவை கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்டை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்தெல்லாம் ஹெச்ஆர்ஸ் கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணலாம், எந்த ஹெச்ஆர்ஸ் எல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணால், இல்லை ஹைரிங் மேனேஜர்ஸை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து Claude கொடுத்துரும். இங்கேயும் வந்து ஸ்கோர் இருக்கும், அந்த ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளோட டெம்ப்ளேட் இருக்குது ஆல்ரெடி, லிங்க்டின் டெம்ப்ளேட், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டு ஃபிகர் அவுட் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் என்னெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் இருக்க கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் என்னெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, இல்லை மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா மதுரையில் என்னெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் அப்ஸ் டேட்டா வந்து உங்களோட பர்டிகுலர் லொக்கேஷனில் கண்டுபிடிச்சி அந்த லொக்கேஷனில் இருக்க ஸ்டார்ட் அப்ஸை ஃபஸ்ட்டு ரீச் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெஸ்பான்ஸ் வந்து வாங்குறது. அண்ட் தமிழ்நாடுல நீங்கள் பேசிக்கலி எங்கே ரீச் அவுட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இட்ஸ் ஷுட் பி ஃபைன் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பெங்களூருக்கும் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். பட் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இஃப் யூ ஆர் ஓகே டு ரீலோகேட் அப்போ வந்து யூ ஷுட் பி ஃபைன் டு ரீச் அவுட் டு எனி ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இப்போது இந்த Claudeல போய் இந்த ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தீங்க அப்படின்னா Claude உங்களுக்கு அந்த லொக்காலிட்டியில் உங்களோட ப்ரொஃபைலுக்கு ரிலவெண்ட்டாக, அஃப்கோர்ஸ் இங்கே வந்து நீங்கள் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கான லிங்க்கை கொடுக்கணும். ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணல அப்படின்னா இந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்ன்ஷிப் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிவிட்டு Claude கிட்ட போய் இந்த ப்ராம்ப்டை கொடுத்தீங்க அப்படின்னா அது பேசிக்லி நீங்கள் இருக்கிற லொக்காலிட்டியில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் நீங்கள் மென்ஷன் பண்ண ரீஜனில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துரும். இஃப் யூ ஆர் ஓப்பன் டு ரீலோகேட் அப்படின்னா வந்து பெங்களூர் வந்து ஷுட் பி அ வெரி குட் ஆப்ஷன். அண்ட் ஹைதராபாத்தும் வந்து ஒரு ரியலி குட் ஆப்ஷன். பிகாஸ் இங்கே வந்து டெக் கம்பெனிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெங்களூரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் இட் ஹைதராபாத் அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம சென்னையிலையும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 3 லொக்கேஷன்ஸ் போட்டு இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா ஓப்பனிங்ஸும் அது கொடுத்துரும். ஸோ இந்த ஓப்பனிங்ஸில் உங்களுக்கு வந்து எந்த ரொம்ப ரொம்ப ஈஸி டு அப்ரோச்சபிளாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸை வந்து ஃபஸ்ட்டு போய் சர்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்டார்ட் அப்ஸில் ரெக்ரூட்டர்ஸ் ஆர் ஹைரிங் மேனேஜர்ஸ் ஆர் கம்பெனியோட கவுண்ட் வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் ஒரு 50 எம்ப்ளாயீஸை விட கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது வந்து ஹைரிங் மேனேஜர்ஸ் இல்லை வந்து CTOs கிட்டலாம் கூட சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இல்லை ஹைரிங் ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த 3 ப்ரொஃபைல்ஸில் யார்கிட்டயாச்சும் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுங்க லிங்க்டின்ல, அதுக்கப்புறமா வந்து இந்த மெசேஜ் போடுங்க. பட் இந்த மெசேஜ் போடுறதுக்கு முன்னாடி
ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் உங்களோட ரெஸ்யூமேல கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து இட் இஸ் ஹைலி லைக்லி தட் ஒரு ஸ்டார்ட் அப்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். பிகாஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இப்போ வந்து ஏஐ சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தே வுட் பி வெரி வெரி அப்ரோச்சபிள் இஃப் யூ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ப்ரொஃபைல். ஸோ அதனால ஜஸ்ட் மேக் ஷூர் தட் யூ ஹாவ் த ரைட் ஸ்கில் செட்ஸ் இன் யோர் ரெஸ்யூமே. அண்ட் இன்ஃபேக்ட் லாஸ்ட் வந்து ஏஐ இன்ஜினியர் ரோட் மேப் வீடியோ இருக்கும். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதில் இருக்க அந்த 2 ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஷுட் பி குட். இது இல்லாமல் என்னோட இன்னும் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான வெரி ஃபேவரட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா நம்பர் 1 வந்து இன்ஸ்டாஹேர் தான். தட்ஸ் வெரி வெரி ஃபேவரட் டு மீ. பிகாஸ் எனக்கு வந்து சாம்சங்லேருந்து ஃப்ரெஷ்ஒர்க்ஸ்லேருந்து இன்ஸ்டாஹேர் மூலியமாக தான் கால் வந்தது. 2வது அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் லிங்க்டின். பட் லிங்க்டின்ல நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து ஈஸி அப்ளைலேருந்து இது வரைக்கும் எனக்கு கால் வந்ததே கிடையாது. பட் ஆனால் வந்து லிங்க்டின் மூலயமா அப்ளை பண்ணி ஒரு வாட்டி கால் வந்திருக்கு. டார்கெட்டில் வந்து தட்ஸ் ஹவ் ஐ வாஸ் ஏபிள் டு கிராக் த ஆஃபர். அது இல்லாமல் வந்து விஎம்வேரோட ஆஃபர் எனக்கு கிடச்சதுக்கு வந்து மெயின் ரீசனே லிங்க்டின்ல வந்து ஹைரிங் மேனேஜர் பண்ண போஸ்ட் நான் பார்த்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஐ வாஸ் ஏபிள் டு கெட் த இன்டர்வியூ கால். ஸோ அதனால தட் ஒர்க்ட் அவுட். ஸோ லிங்க்டின் ஸ்டில் ஒர்க்ஸ் மேஜிக்கலி. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ வந்து ஐ காட் ரெஃபரல் ஃப்ரம் பர்சன் த்ரூ லிங்க்டின் அட் சேல்ஸ்ஃபோர்ஸ். ஐ மீன் பேசிக்லி அந்த ரெஃபரல் அப்படின்னா வந்து ஒரு ஜாப் ஓப்பனிங்க்கு ரெஃபரல் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அது டசன்ட் கேரண்டி அ இன்டர்வியூ. பட் ஆனால் வந்து இட்ஸ் ஸ்டில் அ குட் ஆப்ஷன் தட் யூ கேன் யூஸ். லிங்க்டின் இஸ் ஸ்டில் வெரி வெரி யூஸ்ஃபுல் பிளாட்ஃபார்ம். பட் ஆனால் ஜஸ்ட் ஈஸி அப்ளை மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். தட்ஸ் ஆல். 3வது வந்து நௌக்ரி ஒர்க்ஸ். நௌக்ரியில் வந்து நிறைய வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸோட ஓப்பனிங்ஸ் இருக்கும், சில ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸோட ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் ட்ரை அவுட் நௌக்ரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இண்டீட் இருக்குது. இது இல்லாமல் ஒன் மோர் வெரி ஃபேவரட் அப்படின்னா வந்து வெல்ஃபவுண்டில் என்ன அப்படின்னா அப்ளை அப்படிங்கிறத விட அங்கே வந்து யூ கேன் கெட் டு நோ அபவுட் அ லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். அந்த ஸ்டார்ட் அப்ஸை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஃபியூ ஆஃப் மை ஃபேவரட் பிளாட்ஃபார்ம். கிடையாது இது வந்து ஜென்ரலாக வந்து நீ எந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னாலுமே யூஸ் பண்ணலாம். டேட்டா அனலிஸ்ட்க்கு, இல்லை வந்து QA ரோல்ஸ்க்கு, இல்லை சைபர் செக்யூரிட்டி ரோல்ஸ்க்கு, இல்லை வந்து நாட் ஈவன் இன் டெக் நான் டெக்ல அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கூட வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணலாம். இட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். லிங்க்டினை ஸ்டில் யூ ஷுட் கீப் யூஸிங் இட். ஸோ லிங்க்டின் வந்து இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி வந்து அபெண்டன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலை. யூ கேன் கீப் யூஸிங் இட். பட் ஆனால் வந்து திஸ் இஸ் கோயிங் டு ஆட் ஒன் மோர் எக்ஸ்ட்ரா லேயர் ஸோ தட் யூ அப்ளை ஒன்லி ரெலவெண்ட்டான ஜாப்ஸ்க்கு. இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் லைட்டாக ட்வீக் பண்ணி வந்து ஜஸ்ட் வந்து லிங்க்டின்ல மட்டும் வந்து ஸ்க்ராப் பண்ணி வந்து ஜாப்ஸ் வந்து எடுக்கலாம். பட் ஆனால் வந்து ஜஸ்ட் மேக் ஷூர் தட் உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஓப்பனிங்ஸ் அப்ளை பண்ணுறப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரப்போகுது. இன்னொரு விஷயம், அப்ளை பண்ணி ஒரு ஃபியூ ஹவர்ஸில் இல்லை ஒரு 1 டேக்குள்ளே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான், ஐ மீன் லைக் ஓப்பனிங்ஸ் போஸ்ட் பண்ணி ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளே இல்லை ஒரு 1 டேக்குள்ளே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரதுக்கான சான்ஸ் அதிகம். இல்லைனா வந்து யூ வில் நெவர் பி கெட்டிங் ரெஸ்பான்ஸ். ஃப்ரீ வெர்ஷனில் வந்து கிளாடில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷனில் வந்து யூ ஹேவ் சம் லிமிடேஷன்ஸ். பட் ஆனால் வந்து யூ கேன் ஸ்டில் யூஸ் இட். பட் ஆனால் சப்போஸ் உங்களால் கிளாடில் அதில் ஃப்ரீ வெர்ஷனில் வந்து இஃப் யூ நாட் ஏபிள் டு டூ இட், ChatGPTல வந்து யூஸ் பண்ணுங்கள். இட் ஒர்க்ஸ் வித் த கனெக்டர்ஸ். நாளைக்கு ஜென்ரலாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இட் மைட் சவுண்ட் வெரி ஹை நம்பர். பட் ஆனால் வந்து ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அப்ளைங், ஏன்னா இப்போ வந்து கால்ஸ் வர ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் எவ்வளோ நிறைய அப்ளை பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்களுக்கான கால் வரதுக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ட்ரை டு அப்ளை அட்லீஸ்ட் 50 ஜாப்ஸ் இன் அ டே. திஸ் ஒர்க்ஸ் வெரி பர்ஃபெக்ட்லி வித் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால இன்டர்ன்ஷிப்ஸ்க்கும் நீங்கள் இந்த ஒர்க் ஃப்ளோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்ஸுமே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ இஸ் கோயிங் டு பி நான் இது வரைக்கும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஹை பேயிங் ஜாப் கிராக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இந்த லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸில் கெயின் பண்ண அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பிரேக் பண்ண போகிறேன். See you in the next video.